ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியிலேயே உனக்கான ஒன்றை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இப்போது என்னுடைய கரங்களை தொடச் சொன்னேன். சில விஷயங்களில் நீ உன் வாழ்க்கையில் செய்யும் போதும், சில நேரங்களில் நீ முன்னேறி வரும்போதும், உனக்காகன்னு சில பொருட்களை வாங்கும் போதும் அதை பார்த்து பொறுக்க முடியாமல், அதை அவங்களால வாங்க முடியலையே, அவங்களால செய்ய முடியலையேன்னு அவர்கள் வாழ்க்கையை தோல்விகரமாக வாழ்ந்து வந்ததால் தான் அவர்களுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதன் காரணமாக ஓ மேல காழ்ப்புணர்ச்சி கொண்டு உன்னை விமர்சனம் செய்கிறார்கள். உன்னை சுற்றிருக்கும் மனிதர்கள் யார் எப்படி இருந்தாலும் நீ கவலைப்படாத. உன்னை விமர்சனம் செய்தாலும் பாராட்டினாலும் குறை சொன்னாலும் எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே என் செல்லமே. வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்கும் இரண்டாவதா ஒரு வாய்ப்பை கொடுப்பதே கிடையாது. அன்னன்னைக்கு நல்லதோ கெட்டதோ, சந்தோஷமோ துக்கமோ, அன்றன்றைய நாள் நிகழும் விஷயங்களை அப்போதே ஏற்றுக்கொண்டு எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து போக கற்றுக்கோ. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் நீ நன்றாக அனுபவித்து வாழ்ந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். உன்கிட்ட நல்லா பேசி பழகிறவங்கெல்லாம் உனக்கு நல்லதை தான் செய்வாங்கன்னு நினச்சிடாதே என் செல்லமே. தேனோட கொடுக்கல மட்டும்தான் விஷம் இருக்கா என்ன? இந்த தேனை சேகரித்து கொடுக்குதே தேனி, அதன் கொடுக்கிலும் விஷம் இருக்கு. அதே போலதான் தேனாக பேசக்கூடிய மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் விஷத்தை கக்கவும் தயாராக இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா மனிதர்களிடமும் ஒரே அளவு இடைவெளியோடு, ஒரே அளவு அன்போடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் நடந்துகள். நான் என்னவோ எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மனிதர்களுக்கென சில உறவுகளை படைத்தேன். நீங்கள்லாம் மன நிம்மதியோடு வாழணும்னு நினச்சி ஒருத்தருக்கு ஆறுதல் செய்யவும் அன்பு செய்யவும் உறவுகளை படைச்சா இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் நிம்மதி இல்லாமல் வாழ்வதற்கு காரணமாக அந்த உறவுகளே அமைந்து விட்டதல்லவா? நீ நல்லா இருக்கணும், உனக்கு உதவி செய்யணும், உனக்கு ஒரு கஷ்டம்னா ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லணும் தான் ஒவ்வொருவருக்கும் நான் நிறைய உறவுகளை கொடுத்தேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே தான் வாழ்க்கை தான் பெருசு, தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க யாரும் தன்னை விட உயர்ந்து போகக்கூடாதுன்னு போட்டியோடையும் பொறாமையோடையும் எல்லாரிடமும் வஞ்சகம் பேசி எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மனிதனுமே சம்பாதிக்கணுங்கிறதுக்காக படிக்கக்கூடாது. என்னில் வாழ்க்கையில் பல விஷயங்களை படிப்பினையால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். சம்பாத்தியத்துக்கு மட்டுமே படித்தோம், சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் வாழ்க்கையை வாழ்கிறோன்னு நினைக்கிறவன் தன்னுடைய வாழ்நாளை வீணாக்குகிறான் என்று தான் அர்த்தம். ஏன்னா வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களும் அடைய வேண்டிய சந்தோஷங்களும் நிம்மதியும் நிறைய இருக்குது. அதை புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. நீர் இல்லாத குளத்தில் மீன்கள் வாழ முடியாது, அங்கே பறவைகளும் வராது. ஏன்னா மீன்கள் இருந்தால் தான் அதை சாப்பிட்றதுக்குன்னு பறவைகள் வரும். அதே போல் பொண்ணும் பொருளும் காசு பணமும் இல்லாத வீட்டில் எந்த உறவுகளும் வரவும் மாட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கும் மனிதர்களுக்கு உறக்கமும் வராது தானே. உன் வாழ்க்கையை அப்படிப்பட்ட சூழலில் நான் தள்ளிவிட மாட்டேன் என் செல்லமே. ஆனால் நீ உன்னை புரிஞ்சுக்கணும், இதுதான் உலக வாழ்க்கை. காசு பணம் இல்லாட்டி மனிதன் தேடி வர மாட்டான், உறவுகள் நிறைய இருக்க மாட்டாங்கன்னு தெரிகிறதல்லவா? நீயும் அதே மாதிரி நடந்துக்க கூடாது. இதை கண்டிப்பாக நீ மாற்றணும். இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறையினர் காசு பணம் சொத்தை பொறுத்து மற்றவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காமல் மனிதர்களையும் மனிதர்களுடைய குணங்களுக்காகவும் மதிப்பும் மரியாதையும் கொடுங்க. எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் அவரவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க. தான் செய்தது சரிதான்னு தன்னுடைய நியாயத்தையும் எடுத்து பேசக்கூடிய வக்கீல்களாகவும் இருப்பார்கள். யார் எப்படி இருந்தாலும் எல்லா மனிதர் செய்யக்கூடிய தவறுகளிலும் சில நியாயங்களும் இருக்குது. எல்லா மனிதர் செய்யக்கூடிய சரியான விஷயங்களிலும் சில தவறுகளும் பொய்களும் கூட அடங்கி இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே வரும் கண்ணீரும் சிரிப்பும் மிகவும் மதிப்பு மிக்க விஷயங்கள். அப்படி உன்னை அறியாமல் வரும் ஆனந்த கண்ணீரும் உன்னையும் மீறி அடக்க முடியாமல் சிரிக்கக்கூடிய சந்தோஷமும் எப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கும்படி உன் வராகி அம்மா நான் செய்வதற்காக தான் என்னுடைய கரங்களை தொற்று ஆசீர்வாதங்களை பெறச் சொன்னேன் என் செல்லமே. உன்னை மதிக்காத மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் ஒருபோதும் நீ பணிவை காட்டி விட வேண்டாம். அவங்க தான் உன்னை மதிக்கலையே, நீ மட்டும் எதுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவர்கள் என்ன செய்கிறார்கள்ன்றதை அவங்களுக்கே திரும்ப காமிச்சினா அவர்கள் தன் தவறை உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் அல்லவா? அதை விட்டுட்டு உன்னை மதிக்காதவர்களிடம் நீ மீண்டும் மீண்டும் பணிந்து போய் பேசிக்கிட்டே இருந்தீனா அவங்க உன்னை அடிமையாக நினச்சிடுவாங்க. அதே போல் இன்னொன்று சொல்கிறேன்,
உன்னை மதிக்காதவர்களிடம் எப்படி பணிவை காட்ட வேண்டாமோ அதே போல உன்னை மதிக்கும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட கோபப்பட்டு பேச வேணாம். ஏன்னா இப்போதெல்லாம் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் மிகவும் குறைஞ்சிட்டாங்க. அவங்க கிட்ட போய் நீ கோபப்பட்டு பேசுறது என்பது மிகவும் அதிகாரமாகவும் ஆணவமாகவும் இருக்கும் அல்லவா? உன்னை மதிப்பவர்களுக்கு நீ பல மடங்கு மதிப்பையும் மரியாதையும் திருப்பிக் கொடு. உன்னை மதிக்காத மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்காதே என் செல்லமே. உண்மையிலேயே மனிதனை கொல்லக்கூடிய ஆயுதம் என்பது கோபம்தான். மௌனம் என்பது இந்த உலகத்தையே கொன்னுடும். இப்போ சொல்லு, உன்னை கொல்லக்கூடிய கோபம் உனக்கு வேணுமா, அல்லது இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய மௌனம் உனக்கு வேணுமான்னு? எப்போதும் மௌனத்தோடும் பொறுமையோடும் இருந்து இந்த உலகத்தில் தீமைகளை அழித்து ஜெயிக்கக்கூடிய ஆளாக நீ இரு. உன்னுடைய குணத்தை, நீ பேசுகிற விதத்தை, உன்னுடைய நல்ல எண்ணத்தை யாரோ ஒருத்தர் புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக நீ உன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாதே என் செல்லமே. நீ பேசுவதையும் நடந்து கொள்வதையும் இங்கே நிறைய பேர் பார்த்துக்கிட்டும் புரிஞ்சுக்கிட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்காக நீ நீயாக இரு. மற்றவங்களை குறை சொல்லி அதன் மூலமாக நீ நல்லவனும் உனக்கு எல்லாம் தெரியும்னு பெருமை தேடிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா மற்றவர்களை குற்றம் குறை சொல்லி தனக்கு பெருமை தேடிக்கொள்ளும் எவரும் சொந்த வாழ்க்கையில் மனநிறைவை அடைய முடியாது என் தங்கமே. நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும்னா அதுக்கு 1000 வழிகள் இருக்குது. ஆனால் கவலை இல்லாமல் வாழணும்னா அதுக்கு 3 வழிதான் இருக்குது. என்ன தெரியுமா? வருவது வரட்டும்னு எல்லாத்தையும் எதிர்நோக்கி தயாராகு. போவது போகட்டும்னு விலகக்கூடிய விஷயங்களை விட்டுவிடு. நடப்பது எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக நடக்கட்டும்னு நம்பிக்கையோடு இருந்துவிடு. வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும்னு யதார்த்தமாக நீ இருந்தால் யதார்த்தமாகவே எல்லா விஷயங்களும் நடந்து முடியும். வலிக்குது வலிக்குதுன்னு என்னதான் நீ வலியை கட்டி பிடிச்சி அழுதாலும் வலி தீர்ந்து விடுமா என்ன? அதுக்கு பதிலாக வலினா இருக்க தான் செய்யும். அதையே யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருக்க முடியுமான்னு தலைவலியோ வயிறு வலியோ கைவலியோ கால்வலியோ உடல் வலியோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து மனசை மாற்றி வேறு விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே உன் வலியை தூக்கி எறிந்துவிட்டு சிரித்து வாழ பழகிக்கொள். உன் வாழ்க்கைக்கான பாதை என்பது வெற்றிகரமான தானாகவே திறந்துவிடுமென் செல்லமே. கெட்டதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏன் அதை நீ நினச்சி வருத்தப்படணும்? அதை மறப்பதற்கும் மறந்து கடந்து வருவதற்கும் முயற்சி செய். வாழ்க்கையில் எல்லாருக்கும் சில நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயம் துன்பத்தையும் பிரச்சனைகளையும் ஏக்கத்தையும் தருவதாக இருக்கும். ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு இருக்காம அதை கடந்து வருவதற்கான வேலைகளை செய். எப்போதுமே உன் கூட போட்டி போடுறதுக்குன்னு ஒருத்தர் இருந்தால் நல்லது தான். அவர் கூட போட்டி போட்டே உன் வாழ்வில் நீ வேகமாக ஜெயித்து விடுவாய் அல்லவா? அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொறாமை வேண்டாம். ஆனால் போட்டி இருப்பதென்பது நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமே வரலைனாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொண்டு தாண்டி வர தயாராகு. வழிகளையே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், வேதனைகளே உனக்கு நிரந்தரமாக இருக்குன்னு நினைக்காத. நியாயமாக நடக்காத வேண்டிய விஷயங்கள் உன் வாழ்வில் நியாயமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது உனக்கு நியாயமில்லாத, உனக்கு சரிவராத, உனக்கான கெட்டதை ஒரு சிலர் தான் நியாயமாக தான் செய்கிறேன், நல்லது தான் செய்கிறேன்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உன்னை குறை கூறக்கூடிய அந்த உத்தமர்களை உன்னிடமிருந்து நான் விலக்கி வைக்க போகிறேன். ஆம் என் செல்லமே, நல்ல பிள்ளையாகிய உன்னை குறை சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கு யாரும் உத்தமர்களே இல்லை என்றாலும் கூட தான் செய்கிறது தான் சரி, தான் சொல்கிறது தான் சரின்னு உன்னை அடக்கி ஆள நினைக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நீ கவலைப்படாதே. யாரை எந்த இடத்துல வைக்கணும், என்ன செய்யணும்னு முழுவதுமாக அறிந்த நான் அதற்குண்டான வேலைகளை பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. எந்த உறவாக இருந்தாலும் எல்லாரிடமும் கனிவாக பேசு. கருணையோடு அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து உனக்கானதை உரிமையோடு பெற்றுக்கொள். உனக்கு துணையா நான் இருப்பேன்.